முசிறி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் 80 லட்சம் ரூபாய் ஆட்டையை போட்டுருக்கான். அந்த ஸ்டெடியா பேசுறது கூட தில்லு திராணி கிடையாது. எல்லாம் சேர்ந்த கூட்டுக்கலவணி சார். எல்லாமே தமிழ்நாடு கூட்டு சொல்றாங்க ஒரு திட்டத்துல இருக்காங்க சார். அதெல்லாம் முடிஞ்சிருச்சு சார். நாங்க விட்டு கொடுக்க முடியாது. நாங்க வந்து சீமான் வந்து போராளிகள். நாங்க ஆட்சிக்கு வரணும், எம்எல்ஏ வரணும், மினிஸ்டர் வரணும், சுரண்டணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிற வேலையே கிடையாது. தயவு செய்து ஃபர்ஸ்ட் வந்து இன்னும் போக்குவரத்துறை மினிஸ்டர் போடல. இப்ப பதிவுத்துறையை பத்தி கொஞ்சம் பேசினேன். இருக்கிறதுல வருமானம் தரக்கூடிய ஒரே டிபார்ட்மெண்ட் பதிவுத்துறை. கனிம வளம் இன்னைக்கு எடுத்துக்கிட்ட கனிம வளத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்சாண்ட் பீசாண்டுடைய விலை கூடி போச்சு. எம்சாண்ட் 4500 ரூபாய், பீசாண்ட் 5500 ரூபாய். ஒரு யூனிட்ட வந்து அதுல வந்து எப்படின்னாக்க வரம்புக்கு மீறி அங்க அளவுக்கு மீறி வெட்டி உடைக்கிறான். இப்ப வந்து கர்நாடகா, கேரளா, ஆந்திரா 3 இடத்துக்கு போகுது. லாரி லாரியா டன்னு டன்னா போயிட்டு இருக்கு மழை. எதிர்காலத்துல புது தமிழ்நாட்டுல நிலைநடுக்கம் வரும், நோய் வரும். ஏன்னா எது தடை செய்யப்பட்ட பொருளும் எனக்கு கிடக்கு. இப்ப நீங்க எல்லாமே இப்ப புதுசான ஒரு கட்சி தான் வந்திருக்கு. இப்ப நீங்க வந்துட்டு என்ன குறை சொல்ல முடியும்? இது வரைக்கும் நீங்க குறை சொல்லிட்டு இருந்த 2 கட்சிகளும் தோத்து போயிருச்சு. சரி சார், அவங்க வந்துட்டு இது பண்ணல. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப திராவிட கட்சி கிடையவே கிடையாது சார். நாங்க தமிழ் தேசியவாதி. கண்டிப்பா சீமானுக்கு இன்னைக்கு அழுகுறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஏன் எல்லாரும் தண்ணீரை பேசுகிற பார்த்து ரொம்ப ஆனந்தப்படுறாங்க. ஸ்டாலின் 5000 ரூபாய் கடைசியா கொடுத்தாரு, 1000 ரூபாய் கொடுத்தாரு, பள்ளிக்கூடத்து காலைல சாப்பாடு போட்டாரு, பிள்ளைகளுக்கு பணம் கொடுத்தாரு, லேப்டாப் கொடுத்தாரு, வாகனம் கொடுத்தாரு, எல்லா உதவியும் செஞ்சாரு ஸ்டாலின். ஏன் ஜெயிக்கல? அவர் தொகுதியில அவர் சரியா பண்ணாம இவ்வளவு தூரம் பத்தி பேசாத. டோட்டல் டிஎம்கே ஜெயிக்கணும்ல. எல்லாரும் மக்கள் ஒரு மாற்றம். அது தப்பு சார். மக்கள் சிந்திக்கிறாங்கல்ல. 2 திராவிட ஆட்சினாலதான் குடும்பத்தில் உள்ள குடியார் ஆயிட்டான்.
பிள்ளைகள் இல்ல கல்யாணம் பண்ண முடியாது, எல்லா கலாச்சாரம் கெட்டு போச்சு அப்படி ஒரு முடிவுல தானே வேண்டாம் போட்டாங்க. அப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும், சிஎம் இதை கரெக்டா செய்யணும். நீங்க செய்யலன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன நடக்குதுன்னு நாங்க புள்ளியோரம் கணக்கெடுத்து பப்ளிக்ல ஊடகவாதியாவோ போராட்டமா பேசுவோம். நம்ம தோல்விக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஏன்னா நம்ம மட்டும்தான் டிஎம்கே கூட டிவிகே அந்த அளவுக்கு விமர்சிக்க சார். எங்க நாம் தமிழருடைய கொள்கைக்கு தோல்வி பல காரணங்கள் இருக்கு சார். இப்ப நான் பேசுற மாதிரியே எதிர்கட்சிக்காரங்களையோ மாட்டு கட்சிக்காரங்களோ விசுவரமா பேசக்கூடாது. சொல்லுவோம் நம்ம நாகரீகமா மேடம் பேசினா நாகரீகமா பேசணும். ஒரு அதனால வந்து இதெல்லாம் நாங்க தணிக்கை பண்ணிடுவோம் சொல்லிட்டாரு தலைவர். கூப்பிட்டு இது மாதிரி பண்ணணும் ரொம்ப அதெல்லாம் பேச மாட்டோம் சார். சாட்டையில தரங்கட்ட முறையில அதெல்லாம் பேச மாட்டோம். இனிமே அந்த இயக்கத்துல அந்த மாதிரி தனி நபரை தவறா பேசுறதெல்லாம் இனிமே கிடையாது. அது மாற்று கருத்து கிடையாது. தவற சுட்டி கேட்போம். தனி மனிதன் வந்து இப்ப வந்து இவர் இப்படி இருந்தாரு அப்படி இருந்தாலும் இப்ப சிஎம் ஆயிட்டாரு. இனிமே அவரை பத்தி நம்ம விமர்சனம் பண்றது தப்பு. தமிழ்நாடு சிஎம் தமிழர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. தமிழர்கள் உண்மையா இருப்பாரு. அந்த மாற்று கருத்துக்களை நான் நம்புறேன். அதுக்கு அவருடைய சகாக்களும் அதே மாதிரி இருக்கணுங்கிற என்னுடைய எதிர்பார்ப்பு. அப்பதான் வந்து இந்த மண்ணுக்கும் நீங்க சொன்னதுக்கும் நீங்க வச்ச பொட்டுக்கும் இதுக்கெல்லாம் சம்பந்தம் இருக்குது. அதனால என்ன சொல்றானாக்க அவர் வேலை கொண்டு வரேன் இருக்காரு, வீட்டுக்கு வேலையெல்லாம் கொடுக்குறேன் இருக்காரு. இதெல்லாம் தொழில்துறை அமைச்சர் நல்ல இதெல்லாம் மிஸ்யூஸ் எல்லாம் பண்றது பப்ளிக்ல ஒரு எகென்ஸ்டா வரும். இதெல்லாம் நீ கட்டி கோப்பா அந்தந்த மாவட்ட செயலர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து மந்திரிகிட்ட கொடுத்து நல்ல ஆட்சியை கொடுக்கணும். 5 மாசம் வரையும் சீமான ஆளுங்க எதுவும் சொல்லாது. என்ன நடந்தாலும் நாங்கள் எதிராளியை நாங்க தான் உண்மை. நாங்கள் போராடி